அக்ரிகோல்டுக்கான ஒரு கீவேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பைருலினா. ஸ்பைருலினா எடுக்கிறோம். ஸ்பைருலினா எடுக்கிறது நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஒன்னு இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ரெண்டாவது பிளட் சர்க்குலேஷனை நமக்கு இம்ப்ரூவ் பண்ணும். பொதுவாகவே நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஒரு ஃபிட்னஸ், ஒரு எனர்ஜி இதெல்லாமே கொடுக்கக்கூடியது ஸ்பைருலினா. அதே மாதிரிதான் அக்ரி கோல்டை பொறுத்த வரைக்கும் மெயினா ரூட் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ரூட் டெவலப்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா தான் வேர்கள் வழியாக அந்த ஊட்டச்சத்துக்கள் செடிகளுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடியது. அப்ப இந்த பிரைமரி ரூட், செகண்டரி ரூட், முக்கியமாக ஒயிட் ரூட்ஸ். ஏன் ஒயிட் ரூட்ஸ் அப்படின்னா அந்த நுண்ணூட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுக்கக்கூடியதான் இந்த வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய இந்த வேர்கள். ஸோ வேர்களோட வளர்ச்சியை ஹெல்த்தியாக்கக்கூடியது அக்ரி கோல்டு. அப்ப வேர்களோட வளர்ச்சி முக்கியமா எந்த ஸ்டேஜ்ல தேவை? முதல் ஸ்டேஜ்லயும் ரெண்டாவது ஸ்டேஜ்லயும் தேவை. அடுத்தது அந்த பழங்கள், காய்களோ பழங்களோ அது கம்ப்ளீட்டா முழு வளர்ச்சியை அது அடையணுமா, அதற்கும் அக்ரி கோல்டு தேவை. அப்ப 3வது 4வது ஸ்டேஜ்ல கூட கொடுக்கலாம். ஸோ அக்ரி கோல்டு மட்டுமே ஜெனரலா 2, 3, 4 இந்த ஸ்டேஜஸ்ல நம்ம பயன்படுத்தலாம். போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி, இந்த போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டிங்கிறது என்ன? செடிகள் அதோட உணவுகளை அதுவே தயாரிக்கிறது தான், குளோரோஃபில் உதவியோட. அப்ப இது அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுகளுக்கு தேவைப்படக்கூடிய உணவுகளை தயாரிக்க முடியுது. அப்ப இன்னும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. எஸ்பெஷலி நிலத்துக்குள்ள விளையக்கூடிய உற்பத்திகள் அது எல்லாருக்குமே அக்ரி கோல்டு ரொம்ப ரொம்ப அவசியம். அக்ரி கோல்டு ஸ்ப்ரே அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறோமா, தென் 20 கிராம் 15 லிட்டர் டேங்க்ல மிக்ஸ் பண்ணி ஒரு 20 to 30 நாட்கள் வரைக்கும் வளர்ந்துருக்கு. அதாவது நம்ம விதை விதைச்சு அதுல இருந்து துளிர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கக்கூடிய 20 to 30 நாட்கள் இருந்துச்சுன்னா, அந்த பூ விடுறதுக்கு 20 நாட்களுக்கு முன்னாடி ஒரு டைம், பூ விட்டு 20 நாட்கள் கழிச்சு ஒரு டைம், இந்த ஸ்டேஜஸ்ல அக்ரி கோல்டை கொடுக்கணும். எவ்வளவுனா 15 லிட்டர் டேங்க்ல 20 கிராம் அக்ரி கோல்டை மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்ல சாயில்ல டைரக்டா கொடுக்கல, சொட்டு நீர் பாசனம் பண்றாங்க அப்படின்னா அப்போ 100 to 200 கிராம் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்திக்கலாம். இதுதான் அக்ரி கோல்டு.